டாக்டர் இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா கால் வலி தான் அடிக்கடி சொல்கிறது, ஜென்ரல் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது. அந்த சர்க்கரை வியாதிக்கும் அந்த கால் வலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? நிச்சயமாகவே இருக்குது. சர்க்கரை வியாதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே பாதிக்கும், எல்லா உறுப்புகளையுமே அது பாதிக்கும். அது கண்களை பாதிக்கும், கிட்னிஸை பாதிக்கும். அதே மாதிரி வந்து கால்களோட நரம்புகளை வந்து அது ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கும். உதாரணத்துக்கு ஒரு 5 வருடத்துலேருந்து 10 வருட காலங்கள் சுகர் சர்க்கரை வியாதி இருக்குது, முக்கியமாக கண்ட்ரோல் இல்லாமல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா காலுக்கு போகிற நரம்பை வந்து அது பாதிச்சிருது. ஸோ அந்த நர்வ்ஸ்க்கு உண்டான ஒரு சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அது வந்து செயலுக்கு வச்சுறதுனால என்ன இருக்குன்னா அவங்களுக்கு கால் வலி மட்டும் இல்லாமல் கால் மரத்து போகிற ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. இதை பேரை வந்து நம்ம டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலாக இந்தியாவில் தான் இதுக்கு உண்டான அவேர்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எங்கே போனாலுமே டயபெட்டிக் ஃபுட், டயபெட்டிக் கால்களுக்குனே வந்து தனியாக கிளினிக்ஸும் தனியாக ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இயங்குறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செருப்பு இல்லாமல் இல்லை சாக்ஸ் இல்லாமல் வெளில எங்கேயும் போகக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே ஒரு சாக்ஸ் போட்டு நடமாடினாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லை வெளியில் போனாலுமே இவங்க செருப்பு இல்லாமல் போகவே கூடாது. ஏன்னா ஒரு சிறு காயம் கூட சுகர் இருந்துச்சு அப்படின்னா அது ஆறாமலே பெரிய புண்ணு ஆகிடும். முக்கியமாக சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஒரு சாக்ஸோ இல்லை ஷூவோ போட்டு அவங்க நடமாடினாங்க அப்படின்னா அவங்க இதில் தப்பிக்கலாம். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ரொம்ப சில கேள்விகள் எங்களுக்கு தெரியாத விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர்.